படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. எண்ணுயிர் தோழி முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களுடனான நேர்முகம். நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய நிலையத்திற்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்கள பத்தி நிறைய சிறப்புகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். தமிழ் இலக்கியங்களை இந்தி மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா நம்மளுடைய மகாகவி பாரதியார், ஔவையார் போன்ற தமிழ் கவிஞர்களுடைய படைப்புகளை இந்தி மொழியில அறிமுகப்படுத்தியதோட தமிழ் இலக்கியங்களை பிற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கிறதுல முக்கியமான நபரா விளங்கக்கூடிய டாக்டர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவங்க தான் நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 90வது வருஷம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆல் இண்டியா ரேடியோடைய. அந்த டயத்துல என்ன கூப்பிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ பண்றது, அதுல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வணக்கம். வணக்கம் மேம். இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடுதல் மேற்கொண்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். பாரதிக்கு கவிமால்யா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மொழியில இருக்கக்கூடிய பாரதியாருடைய கவிதைகளை நீங்க இந்தி மொழியில மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கீங்க. அதுக்காக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் இலக்கியங்களுடைய பல பாரம்பரியமான விஷயங்களையும் உங்களுடைய எழுத்துல நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை நீங்க வெளியுலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக பல நூல்கள் எழுதியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த தமிழ் இலக்கியங்கள் மேல ஆர்வம் எப்படி வந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ் நம்ம தாய்மொழி தானே, அதனால நம்ம எப்பவுமே நம்ம தாய்மொழி மேல ஒரு பற்று இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம வீட்டுல தமிழ் தானே பேசுறோம். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆர்வம் உண்டு அந்த தமிழ் இலக்கியத்துல. அப்போ சும்மா புக்ஸ் எல்லாம் அப்படி படிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா கிராஜுவலா போய் அப்புறம் அந்த சிவசங்கரி கதைகள் என்ன, அது நாவல்ஸ், அது இது எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்போ எனக்கு ரொம்பவே இல்லாட்டாலும் எனக்கு இங்கிலீஷ் சரி, ஹிந்தி சரி, எல்லா லாங்குவேஜோடைய லிட்ரேச்சர், சான்ஸ்கிரிட் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிட்ரேச்சர்ல அப்படியே மூழ்கி போயிடுவேன். சின்ன வயசுல இருந்தே புக்கு படிக்கிற ஆர்வம் இருந்தது. ஸோ இங்கிலீஷ் புக்கானாலும் சரி, எதா இருந்தாலும் நான் அப்படியே படிச்சு அதுலயே லயிச்சு போயிடுவேன். நார்த் இந்தியாலேருந்து நான் ஹிந்தி தான் படிச்சுட்டு இருக்கேன். எம்ஏ ஹிந்தி எல்லாம் படிச்சு அப்புறம் ஒரு செமினார் ஒன்று நடத்தினாங்க. அப்போ ஒரு அதுல பகத்சிங் பத்தி, மங்கள் பாண்டே பத்தி எல்லாம் அவங்க பேசினாங்க. சரி, நம்ம வாஞ்சிநாதனை பத்தி பேசலாம்னு சொல்லி பேசினேன். அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்ணுல தண்ணி வந்துடுது. அப்படி ஒருத்தர் இருந்தாரா, எங்களுக்கு தெரியவே தெரியாது, இவ்வளவு நாள் தெரியாது. நார்த் இந்தியால இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு ஆச்சரியம், இவங்களை பத்தி எல்லாம் தெரியாதா இவங்களுக்கு? ஐயோ, நம்ம ஊர்ல எவ்வளவு கப்பலோட்டை தமிழ்லாம் நம்ம சினிமாலாம் கூட பாத்துருக்கோம்ல. அப்படியே நம்ம அழுதுறோம், சிவாஜி கணேசன் நடிச்சு அப்படியே கப்பலோட்டை தமிழ் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, செக்க இழுத்து அப்படி எவ்வளவு பெரிய பணக்காரர், எவ்வளவு கப்பல்லாம் ஓட்டிட்டு. சரி, நம்ம இவங்களை பத்தி எல்லாம் எழுதலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம தமிழ்நாடுக்கே சுதந்திரதா சேனானி அப்படின்னு ஒரு புக் எழுதினேன். சோ அந்த புக்குக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் அவங்க ஸ்கூல்ல எல்லாம் கூட சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. சோ இது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்ல இருந்து அவார்டு கூட கிடைச்சிருக்கு. சோ இது நம்மள ஒரு ஊக்கமா இருக்கு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஊக்குவிச்சானா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய எழுதுவோம் இல்லையா? சோ அப்படியே எழுதிட்டே போயிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் 2014ல இந்த எழுதினேன். இதை 2018ல இந்த புக்கு செலக்ட் ஆச்சு. அப்புறம் அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் இது மாதிரி எழுதிட்டே போனேன். டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா நான் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிருக்கேன். அதுல நான் ஹிந்தி டீச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஹிந்தி டீச் பண்ணும்போது நிறைய பேர் அப்போஸ் பண்ணுவாங்க. என்ன பார்ட் டைம் ஹிந்தி டீச்சரா போட்டிருந்தாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் டீச் பண்ணோம். எதுக்கு மேடம் எங்க மேல ஹிந்தி போத்துறீங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படிலாம் நினைக்காதீங்க, எல்லா லாங்குவேஜும் ஒரு ட்ரெஷர் தானுங்க. எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்க உங்களுக்கு தெரியாமலே நிறைய சிமிலர் வேர்ட்ஸ் நீங்க இருக்கு, ஹிந்திலயும் தமிழ்லயும் இருக்கு. நீங்க டெய்லி யூஸ் பண்ற லாங்குவேஜ்லயே நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க. சூரியனுக்கு என்ன சொல்றீங்க? சூரியன், அதே தான் சூரியன். அதே புஸ்தகம் தான் ஹிந்தில சூரிய புஸ்தகம், அதெல்லாம். சோ அது மாதிரி நிறைய இருக்குன்னு சொன்னோடனே நான் டெய்லி எழுதி வச்சுப்பேன் அந்த வேர்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா அதை ஒரு புக்கா போட்டேன், சப்த சங்கம், சிமிலர் வேர்ட்ஸ், தமிழ்லயும் ஹிந்திலயும் இருக்கிற சிமிலர் வேர்ட்ஸ். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் புக். முதல்ல அந்த புக்கை தான் எழுதினேன். அது என்னன்னா, எல்லா ஹிந்தி ஒர்க் ஷாப்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்தி ஒர்க் ஷாப்ஸ்ல எல்லாம் இதுக்கு ஒரே டிமாண்ட். அதெல்லாம் எனக்கு ஒரு உந்துதல் ஆச்சு, நல்லா எழுதுறதுக்கு ஒரு ஊக்குவிப்பாச்சு. அதனால நான் ஃபர்ஸ்ட் புக் அது யூபி கவர்னர் அது அவர் கையால ரிலீஸ் ஆகி இதாச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் மூமேதா சார் எனக்கு கவிதை, அவரோட புக்ஸ் யாரோ சொல்லியிருக்காங்க அவருக்கு. அவர் கொண்டு எங்கிட்ட புக்கை கொடுத்துட்டு இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அப்புறம் தான் அவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்ச விஷயம் எனக்கு தெரியும். அப்போ அவர் கண்ணீர் பூக்களை கொண்டு கொடுத்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. மனிதனை தேடி ரெண்டையும் நான் ஹிந்தியில பண்ணியிருக்கேன். அஷ்ரு புஷ்பு, மானவ் கி கோஜ். இரண்டு நூல்களை
நீங்க மொழிபெயர்த்த விஷயத்த வந்து சொன்னீங்க. அதுலயும் குறிப்பா மூமேத்தா அவர்களே வந்து உங்களுடைய வீட்டிற்கு வந்து இந்த 2 புத்தகங்களை மொழிபெயர்ப்பு செய்யறதுக்காக கொடுத்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும்போது. எனக்கு நீங்க பேசும்போது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இன்னைக்கு இந்த அளவிற்கு நீங்க வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் எழுதியிருக்கீங்க. இந்த படைப்புகளுக்கு எல்லாம் ஒரு அச்சாணி கொடுத்திருப்பாங்க இல்லையா? பொதுவா தமிழ்ல சொல்லுவாங்க, சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தூண்டுகோலா இருந்திருக்கும் இல்லையா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். நான் எம்ஏ ஹிந்தி ஆல்ரெடி படிச்சதுனால அங்க டிபார்ட்மெண்ட்ல டீச்சர்ஸ் தேவைப்பட்டது. பார்ட் டைம் ஹிந்தி டீச்சரா அவங்க வந்து அபிஷியல் லாங்குவேஜ் கத்துக் கொடுக்கறதுக்கு. ஸோ அவங்க என்ன வந்து போட்டாங்க, நாமினேட் பண்ணினாங்க 3ல இருந்து 5 டெய்லி கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த கிளாஸ்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அபிஷியல்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வருவாங்க படிக்கிறதுக்கு, ஹிந்தி படிக்கிறதுக்கு. அவங்களுக்கு வந்து இன்கிரிமெண்ட், அவங்களுக்கு வந்து நிறைய கிராண்ட் அதெல்லாம் கூட கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க படிச்சு ஆகணும், கம்பல்சரி தான். ஸோ அவங்களுக்கு ஆனால் ப்ரமோஷனே தேல் பிகம் எலிஜிபிள். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஹிந்தி கிளாஸ் படிக்கிறதுக்கு வருவாங்க. அண்ட் இன்னொரு என்ன விஷயம்னா, ஆக்சுவலி அவங்களுக்கு ஏன் அப்படி பிடிக்காதுன்னா, கொஞ்சம் 6 மாசத்துக்குள்ளேயே அவங்களுக்கு ஆல்பபெட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு சென்டென்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடணும் அவங்கள நம்ம. அப்படி அப்போ அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இவ்வளவு ஸ்பீடா நம்ம எடுத்தாதான் அவங்களுக்கு அந்த லெவல்ல வர முடியும். உங்களை அறியாமலே நீங்க நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, நீங்க இப்ப தமிழ் பேசும்போதேன்னு சொல்லுவேன். இப்ப இந்தியன் லாங்குவேஜ் எல்லாம் ஒரே இது சிமிலர் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ நான் இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுப்பேன். இன்னைக்கு இந்த வேர்ட்ஸ்ல வந்து வந்தது, கான்ட்ரவர்சி வந்தது, டிஸ்கஷன் வந்தது. ஸோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டு பேப்பரா எழுதி வச்சுப்பேன். என்னோட டாட்டர் பார்த்தா, என்னம்மா இந்த மாதிரி எதுக்கு நீ பேப்பர்ல நிறைய பிட்டா எழுதி வச்சிருக்க, நிறைய வேர்ட்ஸ் எழுதிருக்கேன், இதெல்லாம் சேர்த்து ஒரு புக்கு போடேன் அப்படின்னு சொன்னா. சரி அப்புறம் தான் சரி நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்தது. சரின்னு பார்த்தா 1500 வேர்ட்ஸ் வந்துடுது. அப்போ அதெல்லாத்தையும் சேர்த்து சப்த சங்கம் அப்படின்னு ஒரு புக்கு போட்டேன். அதுல வந்து எல்லாமே சிமிலர் வேர்ட்ஸ் இன் தமிழ் அண்ட் ஹிந்தி. ஸோ இது போட்ட உடனே ரொம்பவே இதுக்கு டிமாண்ட். இப்போ அது எனக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட் ஆச்சு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் மூமேத்தா சார் வந்து அவரோட புக்ஸை கொண்டு வந்து கொடுத்து அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த புக்கு பப்ளிஷ் ஆகும்போது அவரே அதுக்கு ஃபோர்வேர்டும் எழுதி கொடுத்து, ரொம்ப அழகான ஃபோர்வேர்டு எழுதி கொடுத்துருக்காரு. அவர் மறக்கவே முடியாது. அவருக்கு என்னைக்கும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் அது வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன், போய்ட்ரி டிரான்ஸ்லேஷன் பண்ணது கிடையாது. அது வரைக்கும் நான் ஒரிஜினல் போய்ட்ரி எழுதியிருக்கேன். மனதின் வீணை நாதம் அப்படின்னு மன்கி ஜங்கார்னு ஒரிஜினல் போய்ட்ரி எழுதியிருக்கேன் ஹிந்தியில. பட் தமிழ்ல இருந்து ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகுமே அப்படின்னு நினைச்சுட்டு நான் ட்ரை பண்ணினேன். பட் சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு. இதுக்கு வந்து நம்மளுக்கு தமிழ் வளர்ச்சி துறைன்னு இருக்கு, அங்கேருந்து கிராண்ட் கூட கிடைச்சது பப்ளிஷ் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு எனக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்டா இருந்தது. சிறப்பு மேம். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசும்போது உங்களுடைய அந்த மொழியினுடைய ஆர்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்களுக்கு ரொம்பவே தெரியுது. அந்த ஆர்வத்தினாலதான் இவ்வளவு விஷயங்கள், இந்த படைப்பு வந்து இந்த உலகிற்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கறது தெரியுது மேம். பாரதிக்கு காவியமாலா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாருடைய கவிதைகளை இந்தி மொழியில வந்து நீங்க மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கீங்க. பாரதியாருடைய கவிதைகளை நீங்க இந்தி மொழியில மொழிபெயர்ப்பு செய்யும் போது நீங்க ஏதாவது சவால்கள் சந்திச்சீங்களா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சவால்கள்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம் இருக்கு, அத வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நம்ம ஃபுட் நோட் மாதிரி எழுதி எந்த கான்டெக்ட்ல அவர் எழுதினாருங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு. சிறப்பு மேம். இப்போ பாரதியாருடைய பாடல்கள்ல முழுமையா நீங்க இது பண்ணிருக்கீங்களா, இல்ல குறிப்பிட்ட ஏதாவது பாகங்கள் பண்ணிருக்கீங்களா? அதாவது நான் பாகங்கள் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ் நான் பண்ணல. ஒரு 30 கவிதைகளை மாத்திரம் எடுத்து எழுதியிருக்கேன். ஆனா அதை வந்து நான் பாகமா பிரிச்சிருக்கேன். பக்தி இலக்கியம், மகளிர் பத்தி எழுதினது, தமிழ்நாட்டை பத்தி எழுதினது, தேசப்பற்று பத்தி எழுதினதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஒரு 5 தான் எழுதி மொத்தம் 30 கவிதைகளை தான் நான் பாரதியார் கவிதை, பாரதிக்கு காவியமாலாங்கிற பேர்ல ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசும்போது ஒவ்வொரு உங்களுடைய புத்தக பயணத்திற்கும் அது கூடவே கோர்வையா இன்னொரு விஷயமும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மொழியில இருக்கக்கூடிய விஷயங்களை மற்றொரு மொழிக்கு நம்ம வந்து மொழிபெயர்ப்பு செய்யறோம். அப்போ வந்து ஏதாவது கடினமான விஷயங்கள் நீங்க பாத்திருக்கீங்களா? எப்படிங்க மேம்? நம்ம கலாச்சாரத்தை வந்து அங்க கொண்டு போறதுதான் என்னுடைய மெயின் இது. இப்ப நான் வந்து சாகித்ய சேதுன்னு சொல்றாங்க என்ன, அதாவது பிரிட்ஜ் பிட்வீன் த 2 லாங்குவேஜஸ். ஸோ நிறைய இடத்துல அவங்க எல்லாம் சொல்லும் போதே சாகித்ய சேதுங்கிற மாதிரி நான் பிரிட்ஜா நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து மீனாங்கிற ஒரு புக்கு ஒன்று எழுதினேன். எங்க அம்மாவுடைய லைஃப் நினைச்சா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அவங்க நேரா திருநெல்வேலியில பிறந்துட்டு நேரா நார்த் இந்தியா, எங்க அப்பா ஏர்ஃபோர்ஸ் இருந்தாரு, நேரா நார்த் இந்தியால போய் செட்டில் ஆன உடனே இங்க உள்ள கல்ச்சரை அவங்க கொஞ்சம் கூட விடல. அது அப்படியே
அடாப்ட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணாங்க. அதனாலதான் எனக்கு எல்லாமே தெரியும். நம்ம கிராமிய பாடல்கள், நம்ம கல்யாணங்களும் போது பாடுறது, நம்ம சீமந்தம் அந்த மாதிரி வளகாப்பும் போது பாடுற பாட்டுகள், இல்லைன்னா ஒரு பொங்கல் போது, அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பாடுற பாட்டுகள் எல்லாம், கோலாட்டம் கும்மி எல்லாம் அடிச்சுட்டு பாடுவாங்க, அப்படி எல்லாம் கொண்டாடுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் கூட நான் வந்து மீனான ஒரு நாவல் எழுதி, குறுநாவல் எழுதி, அதுல இதெல்லாம் கூட இன்கார்பரேட் பண்ணி அதை வந்து நான் ஹிந்தியில அதனுடைய மொழிபெயர்ப்பு பண்ணி அதை எடுத்துன்னு போயிருக்கேன். ஸோ நார்த் இந்தியாக்காரங்க நிஜமாவே அதை படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நம்ம கல்ச்சரை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்கங்கிறது அப்போதான் தெரிஞ்சது. மொழிபெயர்ப்பு நீங்க செய்யும் போது வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா, இல்ல நம்மளுடைய இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய உணர்வுகள் ரொம்ப முக்கியமா? அதை எந்த அளவுக்கு நீங்க கவனத்துல கொண்டு நீங்க இந்த மொழிபெயர்ப்புகளை செஞ்சீங்க மேம்? இல்ல, இது ரெண்டுமே தான் முக்கியம். வார்த்தைகளை வந்து நம்ம தப்பா போட முடியாது. அழவள்ளி அப்பாவுடைய கவிதைகளை பண்ணினேன், தோந்துவாலே கணபதின்னு சொல்லி பண்ணினேன். சோ அதுல வந்து அவங்க எல்லாம் வந்து நம்ம அல்வா போல மாம்பழம் அப்படின்னு எழுதியிருக்காரு. சோ அவங்க சொன்னாங்க அல்வா போல மாம்பழம், மாம்பழம் வந்து அல்வா போல இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் அது தெரியாது, அப்படி கம்பேர் பண்ண மாட்டாங்க. சோ அவங்க சொல்றாங்க நீங்க வந்து தேன் போல மாம்பழம் தானே எழுதணும், நீங்க எப்படி அல்வா போல மாம்பழம் எழுதிருக்கீங்க? ஒரிஜினல் கிரியேட்டர், அதனால நான் அவர் என்ன எழுதினாரோ அதை தான் நான் எழுதுவேன். அல்வா போலதான் மாம்பழம், அல்வா போல மாம்பழம் தான் நான் எழுதுவேன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சேன். சோ அந்த மாதிரிதான் இருக்கு அந்த புக்ல, அப்படிதான் அல்வா போல மாம்பழம், அல்வா ஜேசா ஆம் அப்படிதான் எழுதியிருக்கேன். ஓகே மேம், நீங்க நேரிட்ட சவால்களையும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னு சொன்னா, நீங்க படைத்திருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல எந்த படைப்பை தமிழ் மொழியிலிருந்து நீங்க மொழிபெயர்க்கிறது உங்களுக்கு சவாலா இருந்துச்சு? சங்ககால தமிழ் இலக்கியம் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே கஷ்டம். இப்போ நம்ம பேசுற தமிழே கிடையாது அது இல்லையா. சோ அத வந்து நான் ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணினேன். எனக்கு ஔவையார் ரொம்ப பிடிக்கும். நார்த் இந்தியால கபீர் தாஸ்னு இருக்காரு, அவரோடதான் எல்லாருமே படிக்கிறாங்க. கபீர் கே தோஹே, ரெண்டு கப்லெட்ஸ், ரெண்டு வரிக்கே இருக்கும். சோ அந்த மாதிரி ஔவையாரும் அதே மாதிரி தானே எழுதியிருக்காங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் கூட படிக்கிறாங்களே, ஆதி காலத்திலேயே இருந்திருக்காங்க, எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாலே இருந்திருக்காங்க. கபீர் எல்லாம் வந்து அப்புறம் தான் வந்திருக்காரு. சோ அதை நம்ம கொண்டு போகணும்னு நினைச்சுட்டேன் மனசுல. அவங்க யோகா, பக்தி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி அவங்க எழுதியிருக்காங்க. அதை வந்து நம்ம படிச்சு அதை கிரகிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கரெக்டான வேர்ட்ஸை போட்டு கொஞ்சம் கூட மாறாதைக்கு அதனுடைய அவங்களோட ஸ்பிரிட், அவங்க எந்த இதுல எழுதினாங்களோ அதனோட பாவங்களையும் அதையும் அப்படியே நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. முதல்ல அந்த புக்ஸே கிடைக்கல, அதுக்கப்புறம் புக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை படிச்சு, அதுக்கப்புறம் அதனுடைய கவிதை நயத்திலையும் எழுதிட்டு, அதுக்கப்புறம் என்ன மீன் பண்ணினாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கிறதையும் டீட்டெயிலா அதையும் கீழே எழுதி ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஔவையார் தனிப்பாடல் எல்லாம் கூட அதே ஒரு 150 பக்கத்துக்கு மேல வந்தது. கதைகள், வெவ்வேறு கதைகள் இருக்கு, ஒவ்வொரு கான்டெக்ட்லயும் அவங்க எப்படி ஒவ்வொரு கவிதை சொன்னாங்க அங்க, அதெல்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. படிக்க படிக்க நம்மளுக்கு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்ததுனால அது எழுதியிருக்கேன். அது நான் கட்டாயம், இது இப்பதான் வந்திருக்கு, புதுசா எழுதியிருக்கிற புக் இதுதான். 5 வருஷம் ஆச்சு இதை எழுதுறதுக்கு, சரியா எழுதுறதுக்கு. இது ஆக்ரால வந்து கேந்திரிய ஹிந்தி சன்ஸ்தான் அங்க வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த புக்கு. இனிமேதான் இது டிஸ்கஷனுக்கு இனிமே எடுத்துக்க போறாங்க. இப்போ ரீசெண்டா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்த வாரம் அந்த மாதிரி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ நிறைய பேருக்கு போய் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் என்னோட ஆர்வம். கண்டிப்பா எங்களுடைய நிலையத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த புத்தகம் ஒரு பெரிய அளவிற்கு மக்களால படிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம். மேம், இப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ் இலக்கியத்தை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் இலக்கியம் வந்து எந்த இலக்கியமானாலும் அது வந்து ஒரு புதையல், பணம் மாத்திரம் தான் புதையல், அது மாதிரி நினைக்க கூடாது. நம்மளுக்கு பணம் மாத்திரம் தான் வேணும்னு நினைக்க கூடாது. நம்ம மனசுக்கும் திருப்தி இருக்கணும் இல்லையா. இப்போ பணத்தை மாத்திரம் நிறைய வச்சுட்டானா என்ன பண்ண முடியும், சாப்பிடறது ஒவ்வொரு அளவுதான் சாப்பிட முடியும். ஆனா வந்து நம்மளுக்கு மனசுக்கு வந்து திருப்தி கொடுக்கறது வந்து நிறைய படிக்க படிக்க படிக்க, எப்படி வாய்க்கு வந்து ஒரு இனிப்பு சாப்பிட்டா எவ்வளவு நம்மளுக்கு அமுதம் மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி. அதனாலதான் நான் ஔவையாருக்கே அமிர்தவாணின்னு கூட வச்சிருக்கேன், அதுக்கு பேரு இப்போ ஔவையாரோட. பட் வந்து இலக்கியம்ங்கிறது வந்து நம்ம ஊற ஊற ஊத்து மாதிரி பெருகின்றே இருக்கும், அது எடுத்துட்டே இருக்கலாம். அது மாதிரி எவ்வளவு நீங்க படிச்சுட்டே இருக்கீங்களோ அவ்வளவு உங்க நாலேஜும் வளரும். 4 பேருக்கு பேசுறதுக்கு எல்லாம் கூட உங்களுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கும். நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லும் போது. எவ்வளவோ இருக்கு இந்த உலகத்துல வந்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுமாங்க. அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு இருக்கா, நம்மளுக்கு எல்லாமே தெரியும் நினைச்சோமே. இப்போ பிரசன்ட் ஜெனரேஷன் அப்படிதான் நினைக்கிறாங்க. இந்த கூகுள் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுறது. அப்படி கிடையாது. இதெல்லாம் படிச்சானா அவங்க எவ்வளவு அனுபவம் இருந்தா அவங்களால அப்படி பேசியிருக்க முடியும்.
எப்படி ஔவையார்லாம் கூட அந்த சங்க காலத்துல எவ்வளோ வருஷம் முன்னால இருந்தவங்க, அவங்க ராஜாக்கெல்லாம் கூட அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீ வந்து கம்பெனியே கூட சொல்லியிருக்காங்க, ஒரு டெய்லர் பேர்டு வந்து அது வீவ் பண்ணும், அதனோட நெஸ்ட்டை வீவ் பண்ண தெரியும், அவ்வளோதான் தெரியும் அதுக்கு. உனக்கு வந்து போய்ட்ரி மாத்திரம் தான் எழுத தெரியும், உனக்கு எல்லாம் கூட தெரியுமா, நீ எதுக்கு பெருமைப்படுற, ராஜா வந்து உன்னை வந்து என்கரேஜ் பண்றாரு, உன்னை இது பண்றாருன்னு சொல்லி நீ வந்து பெருமைப்படாதேன்னு கம்பெனியே கூட அவங்க தட்டி கேட்டிருக்காங்க. மற்றவங்களெல்லாம் நீ சமமா மதிக்கணும், மற்றவங்களாம் கூட நல்லா எழுதுறாங்க. அப்போ ஒருத்தரும் ஒரு டிராமால ஒருத்தர் நல்லா எழுதுவாங்க, ஒருத்தர் வந்து போய்ட்ரி நல்லா எழுதுவாங்க. அந்த மாதிரி இலக்கியத்துல எவ்வளோ இது இருக்கு, விதங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒருத்தரும் ஒரு இதுல ஸ்பெஷலைஸ் ஆவாங்க. அதனால யாருமே பெருமை பண்ண கொள்ளக்கூடாதுன்ட்டு அவங்க நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கும் போது தான் நம்மளுக்கே தெரியும், கற்றது கைமண் அளவு கல்லாதீங்கன்னா நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும், படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் என்னுடைய அட்வைஸ். மேம், இப்போ நிறைய புத்தகங்கள் நீங்க வெளியிட்டு இருக்கீங்க. அதுல குறிப்பா உங்களுடைய மனம் கவர்ந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, நம்மளுடைய எழுத்துக்களே நமக்கு சில நேரத்துல வந்து மனம் கவர்ந்த எழுத்துக்களா மாறும் இல்லையா, அந்த பட்டியல்ல இருக்கக்கூடிய சில புத்தகங்கள் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. இப்போ நான் வந்து ஒரிஜினலா ஹிந்திலேயே கூட எழுதுறேன் நிறைய. இப்போ சுந்தரி கா சப்னா ஒரு அந்நிய கஹானியான்னு சொல்லி என்னுடைய படைப்பு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஹிந்தியில நான் என்னுடைய சொந்த கதைகள் எல்லாம் எழுதியிருக்கேன். நிறைய அனுபவங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி இதுல கதைகள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சிவசங்கரின்னு ஒரு ரைட்டர் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்ல ரொம்பவே ஃபேமஸ். அவங்கள மாதிரி பெரிய ரைட்டர் உடைய தொடர்பு எனக்கு இருந்தது. ஏன்னா நான் வந்து என்னுடைய தீசிஸே நான் பிஹெச்டி பண்ணும்போது அவங்களுடைய கதைகளை தான் நான் பண்ணியிருக்கேன். மனு பண்டாரி நார்த் இந்தியன் ரைட்டர் அண்ட் இங்க இருக்கிற சிவசங்கரிங்கிற ரைட்டருடைய கதைகள்ல இருக்கிற ஸ்டோரிஸ்ல சோஷியல் ப்ராப்ளம்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய தீசிஸ், அது கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஸோ அதுதான் என்னுடைய டாப்பிக்காக இருந்தது. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணினாங்க. அப்புறம் அவங்கள வந்து நான் இன்டர்வியூ கூட பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அவங்களுடைய கதைகளே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் அவங்கள முதல்ல தெரியறதுக்கு முன்னாலேயே நான் நிறைய கதையெல்லாம் அவங்களோடய படிச்சிருக்கேன், ஸ்டோரிஸ்லாம். ஸோ அவங்கள வந்து பரிச்சயமானது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால ஜமானா பத்லேகான்னு சொல்லி அவங்களுடைய கதைகளை வந்து நான் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். மனு பண்டாரின்னு நார்த் இந்தியன் ரைட்டர். அப்புறம் அவங்க ரெண்டு பேருடைய பார்த்தா வியூஸ் எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. இப்போ இந்த அவங்களுடைய சிமிலாரிட்டிஸ் எல்லாம் எடுத்து ஒரு புக்கா போட்டதுக்கு எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கிராண்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த புக்கா பப்ளிஷ் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம 63 பத்தி எழுதலான்னு தோணித்து. 63 நாயன்மார்களை பத்தி எழுதலாம். ஏன்னா அவங்கள தானே ஃபர்ஸ்ட் நம்ம வெளியில சிவனை வந்து எடுத்து போகும்போது புறப்பாடெல்லாம் கொண்டு போகும்போது முதல்ல இவங்கள தான் ஃபர்ஸ்ட் கொண்டு போறாங்க. இவங்க என்னன்னா யார் வேணா இருக்கலாம், கண்ணப்ப நாயனாரா இருக்கலாம், அவர் வந்து ஒரு காட்டுவாசியா இருப்பாரு, அவரும் இருப்பாரு, பெரிய பெரிய அப்பர், திருஞான சம்பந்தர் அவங்கெல்லாம் இருக்காங்க. எல்லா விதமான ஆட்களும் அவங்க வந்து அவங்களுடைய டோட்டல் டிவோஷன், கம்ப்ளீட்டா பக்தி, அவங்களுடைய பக்தி எப்படி மனசார அந்த சிவனை வேண்டிட்டு அவங்களுக்கு எப்படி அவர் ஐக்கியமாயிட்டாங்க, சிவனுடைய ஐக்கியமாயிட்டாங்க. ஸோ அந்த 63 நாயன்மாருடைய கதைகளை, சரித்திரத்தை வந்து நான் ஹிந்தியில தமிழ்நாடுக்கே சைவசந்த் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச, நம்ம பண்ணியிருக்கோம் ஏதோ ஒன்று. அவங்கள நார்த் இந்தியா அவங்களாம் ரொம்பவே, இப்போ கூட எனக்கு எங்கேருந்தெல்லாமோ ஃபோன் வந்தது, மதுரால இதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்திருக்காங்க. நான் ஒரு செமினாருக்கு போகலை, அங்கே எங்கேருந்தெல்லாமோ எனக்கு ஃபோன், தமிழ்நாடுக்கு சைவசந்தை பற்றி நாங்கள் படித்தோம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய கல்ச்சர் பத்தி தெரிய வருதுங்கிறது என்னுடைய கைங்கரியமா நினைக்கிறேன் நான். சிறப்பு மேம், ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து கேட்கும்போது. இப்போ உங்களுக்கு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு, அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க. நான் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து ஒரு 2000லேருந்தே பண்ணிட்டு இருக்கேன். இந்த சப்த சங்கம்ங்கிறது வந்து 2000ல் ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாலேருந்தே கூட நிறைய செமினார் இதெல்லாம் வாஞ்சிநாதன் பத்தி பேசினது அதெல்லாம் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்கேனே தவிர, இந்த கிராண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி தமிழ் வளர்ச்சி துறைன்னு ஒன்று இருக்கு, அதில் போய் நீங்க இவர் மூமேதா சார் வந்து புக்கை கொடுத்துட்டு சொன்னாரு, நீங்க புக்கு போடுறதுக்கு வந்து நீங்க கஷ்டப்பட வேண்டாம், நீங்க வந்து தமிழ் வளர்ச்சி துறைன்னு இருக்கு, நீங்க அங்க போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராண்ட் கிடைக்கும். பிடிச்ச வேலை தான் இது. அவார்டுக்கு செலக்ட் ஆயிருக்குன்னு சொன்னோடனே ரொம்பவே மகிழ்ச்சி ஆச்சு. அது வேற சீஃப் மினிஸ்டர் கையால எனக்கு கொடுத்தாங்க. நம்பவே முடியல, இப்படிலாம் கூட நம்மளுக்கு நடக்குமா லைஃப்லன்னு சொல்லி. அது ஒரு ரொம்ப என்னுடைய பாக்கியமா கருதுறேன். நம்ம ஏதோ பண்றோம், பட் அதுக்கு வந்து ரெகக்னிஷன் கிடைச்சானா நம்மளுக்கு ரொம்பவே உற்சாகமா இருது, இன்னும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இப்போ நான் அந்த ஔவையார் பண்ணியிருக்கேன்.
இதுவரை எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் அபிலாஷா. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR Chennai w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 600400 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.